நான் என்னன்னு சொல்றதுன்னு எல்லாம் கார்த்திய நினைச்சுதான். உள்ள சாப்பிட்டானோ இல்லையோ ஒண்ணுமே தெரியலையே. அத்தை, நீங்க எதுக்கு இப்ப மறுபடியும் அவன் பேச்ச எடுக்கிறீங்க? அது இல்ல மருமகனே, அது வந்து உங்களுக்கு அவன் மேல அவ்வளவு அக்கறை இருந்தா நீங்களும் அவன் கூடவே போயிருங்க. போங்க. இவளை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். பிரபு கண்ணா, இவளுக்கு அக்கறையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நாம எல்லாரும் உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்ல, அப்படி சாப்பிடுறது அவளுக்கு பொறுக்கல. நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி ஏதாவது சொல்லணும்ல, அதுக்கு தான் வாயை திறந்திருக்கா. இதனாலதான் இவளை வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு நான் அப்ப இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ தான் கேட்கவே மாட்டேங்கிற. ஐயோ மருமகனே, நான் தெரியாம வாய் தவறி சொல்லிட்டேன். இனிமே நான் கார்த்தி பேச்சையே எடுக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடுப்பா. சாப்பிடுறா. அம்மா ஆதிரே, போம்மா, போய் அவனை சமாதானப்படுத்துமா. அத்தை சொன்னது கரெக்ட் தான். இவங்க இங்க வந்திருக்கிறதே தேவையில்லாத பிரச்சனை பண்றதுக்காக தான். இவங்களை எவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து விரட்ட முடியுமோ விரட்டி விட்டுருங்க. என்ன டாடி, பொங்கல் அதுமா வீட்ல இருந்து ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம பணத்தை எடுத்துட்டு அவசர அவசரமா எங்க போறீங்க டாடி? எனக்கும் உன் கூட இருந்து சந்தோஷமா பொங்கலை கொண்டாடணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்ன பண்ணி தொலைக்கிறது, அந்த கஞ்ச பையன் நம்ம டெண்டர் பில்ல சாங்ஷன் பண்ணாம சாவடிக்கிறாமா. இந்த மாசம் புது டெண்டர் வருது. அதுக்குள்ள இந்த பையன் இந்த பில்ல சாங்ஷன் பண்ணி ப்ராஜெக்டை கிளியர் பண்ணி விட்டாதான் நாம புது டெண்டரே போட முடியும். ஆனா இவன் நமக்கு ஃபேவரா நடக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு மேல இவனை நம்பினா நம்ம மோசம் போக வேண்டியதுதான்.